விஜயின் கேரள விஜயம் ரத்தான பின்னணி. கேரளாவில் ராகுல் காந்தியின் வேணுகோபால் அவுட் ஆகி பிரியங்கா காந்தியின் சதீசன் வெற்றி பெற்றதின் பின்னணி. தொடர்ந்து தோல்வியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு உட்கட்சியிலும் தோல்வியே தழுவி இருக்கிறார். ராகுல் காந்தியின் தோல்வியும் பிரியங்கா காந்தியின் கை ஓங்குவதும் காங்கிரசின் உட்கட்சி குழப்பங்கள் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் எதற்காக காங்கிரஸை ஒதுக்கி வைக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேரிப்பட்டி, நாமக்கல். சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியாவின் 4 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியானது மே 4ஆம் தேதி அன்று. அதில் தமிழகம் அண்டு கேரளா, பாண்டிச்சேரி தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது. அதில் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடனும் அதிமுகவில் ஒரு பிரிவினரின் ஆதரவுடனும் 144 எம்எல்ஏக்களுடன் முதல்வராக அரியணை ஏறினார் விஜய். இதற்கு காங்கிரஸ் முதல் தோழனாக வந்து மிகப்பெரிய அரசியல் அலையை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் உருவாக்கியது. அப்பேற்பட்ட காங்கிரசுக்கு உற்ற தோழனாக வந்த ராகுலுக்கும் விஜய் இன்று அல்வா கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் மிகவும் எதிர்பார்த்தது கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் பதவியேற்கக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் தமிழக முதல்வர், அதாவது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் முதல்வராக்கப்பட்ட விஜய் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார். அதனால் தங்களுக்கு தென்னிந்தியா முழுவதும் செல்வாக்கு கூடும் என ராகுலின் சகாக்களும் போட்டு வைத்த அரசியல் கணக்கில் வேட்டு வைத்திருக்கிறார் விஜய். கேரளா பதவியேற்பு விழாவிற்கு விஜய் செல்லாததற்கு முதல் காரணம் தமிழகத்தில் காங்கிரசுக்கு 5 இடங்கள் மட்டுமே உள்ளது. இடதுசாரிகளும் விசிகாவும் அதே நிலைமையில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வந்த ஐயுஎம்எல்லும் அதே அளவு இருக்கிறது. 8 சீட்டு வைத்துள்ள இடதுசாரிகளின் கூட்டணி வேண்டுமா அல்லது காங்கிரசிற்காக 8 இடங்களை வைத்துள்ள இடதுசாரிகளின் கூட்டணியை பகைத்துக் கொள்ள வேண்டுமா என விஜய் போட்ட கணக்கு தான். ஏனென்றால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தோற்கடித்து காங்கிரஸ் அரியணையில் ஏறி இருக்கிறது. அப்பேற்பட்ட பதவியேற்பு விழாவிற்கு தான் சென்றால் அது காங்கிரசுக்கு தான் பலமே ஒழிய தமிழகத்திற்கோ தனக்கோ எந்த விதத்திலும் லாபம் இல்லை. தனது ஆட்சிக்கு இன்னும் 6 மாத காலத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனை, மத்திய அரசிலிருந்து நிதியை அதிக அளவில் பெற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியும். இல்லை என்றால் கடந்த கால ஆட்சியின் மீது எவ்வளவு காலம் புகார் கூறிக்கொண்டு காலம் தள்ள முடியும்? ஆட்சியே நடத்த முடியாத, ஏன் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே போட முடியாத சூழ்நிலையை கூட உருவாகி இருக்கிறதாகத்தான் விஜய் அறிகிறார். அப்படித்தான் 5 ஆண்டு காலம் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகம் நடத்தி இருக்கிறார். வருவாயை பெருக்கி பெருக்கி அரசாங்கத்தை நடத்தி இருக்கிறார். அவ்வளவு திறமை வாய்ந்தவரே அப்படி நடந்திருக்கும் பொழுது தனக்கு அவ்வளவு வருமானங்கள் வருமா, தன்னால் முடியுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் விஜய் காங்கிரஸை இனிமேலும் தூக்கி சுமக்க தயாராக இல்லை. காங்கிரஸை ஒரு ஓரத்தில் வைக்க தயாராகிவிட்டார் என்பதே கேரளாவிற்கு அவர் விஜயம் செய்யாததன் விளைவு. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பதவியேற்றவுடன் அதன் பின்பு டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என விஜய் மிகப்பெரிய ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். எப்படி தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் வைகோ, சீமான், அன்புமணி வரை அனைவரையும் சந்தித்தாரோ அதே போன்று டெல்லி சென்றும் ஒரு கலக்க வேண்டும் என விஜய் நினைத்திருக்கிறார். அது தனக்கு அரசை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். தன்னை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது போல் பகைத்துக் கொள்ள பிஜேபியும் தயாராக இல்லை என்பதும் டெல்லியில் இருந்து ஒரு தகவல் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறார் விஜய். அதனால் இப்பொழுது காங்கிரஸையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், பிஜேபியும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற நிலையில் தமிழக அரசை நடத்த வேண்டிய நிலை இருப்பதால் விஜய் இந்த புதிய கணக்கை எடுத்திருக்கிறார். இது ராகுலுக்கு மிகப்பெரிய இடி. இதைவிட மேலாக கேரளாவில் ராகுலின் உற்ற துணையாகவும் ஒட்டுமொத்த காங்கிரசின் அடையாளமாக விஜய்க்கு காட்டப்பட்ட வேணுகோபால் முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வேணுகோபாலின் பிம்பம் அவ்வளவு பெருசாக ஊதி தாவேகாவிடம் காட்டப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது வேணுகோபால் தான். அந்த வகையில் வேணுகோபாலின் செல்வாக்கு இவ்வளவுதானா? இவரை நம்பிதான் நாம் காங்கிரஸ் பக்கம் போனோமா? தமிழகத்திலேயே ராகுலின் சகாக்களின் வேலை நடைபெறவில்லை. சோனியா காந்தி மற்றும் கார்கே, பிரியங்கா காந்தியின் கணக்கில் தான் திமுக கூட்டணி சேர்ந்தது. அதே வகையில் கேரளாவிலும் ராகுல் சகாக்கள் அடி வாங்கி இருக்கிறார்கள். அங்கும் ராகுலின் கை ஒடிந்து பிரியங்கா காந்தியின் கை ஓங்கி இருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி தலைவரான சதீசன் அவர்களை முதல்வராக்கியதின் பெரும் பங்கு பிரியங்கா காந்திக்கு இருக்கிறது என்றும். வேணுகோபாலை பொறுத்தவரை ராகுல் காந்தியோடு ஒட்டி உருவாடி இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் சதீசனோ
கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவராக களமாடி ஒட்டுமொத்த கேரளாவிலுமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து காங்கிரஸை ஆட்சி கட்டில் அமர்த்தியதின் பங்கு சதீசனுக்கு தான் உள்ளது என்று கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழு ஆதரவை சதீசனுக்கு கொடுத்திருந்தது. இதையெல்லாம் அறிந்து பிரியங்கா காந்தி வேணுகோபாலை புறக்கணித்து இனியும் காங்கிரஸ் தலைமையோடு ஒட்டி உறவாடி மாநிலத்திற்கு தொடர்பு இல்லாதவர்களோடெல்லாம் உறவாடி கொண்டிருந்தால் காங்கிரஸ் நிலை மோசமாக இருக்கும் என வயநாடு எம்பியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி கேரள அரசியலில் தலையிட்டு சதீசனை முதல்வர் வேட்பாளராக சோனியா காந்தியிடமும் கார்கேவிடமும் எடுத்து வைத்தார். அதன் விளைவாக வேணுகோபாலுக்கு முதலில் 43 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தது. படிப்படியாக அது குறைந்து சதீசன் பக்கம் ஆதரவு கூடி இன்று முதலமைச்சராக 21 அமைச்சர்களின் புடைசூழ பதவியேற்பு நடத்தி முடித்திருக்கிறார் சதீசன். ஆக மொத்தம் அகில இந்திய அளவில் ராகுலின் கை இறங்கி இருக்கிறது, பிரியங்கா காந்தியின் கை ஓங்க துவங்கி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 தேர்தல்களாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்டு எந்த விதமான வெற்றியும் பெறவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் சோபிக்கவில்லை. ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் களமாடுவதை கூட காங்கிரஸ் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் களமாடவில்லை என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இந்த ராகுல் வேணுகோபாலை முதல்வராக்கி விடுவார் என்பதற்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் கேரளாவில் ஒன்று கூடிவிட்டனர். ரமேஷ் சென்னிதாலா, ஏகே ஆண்டனி போனவர்கள் எல்லாம் வேணுகோபால் முதல்வராக கூடாது, வேறு யார் வேணாலும் ஆகலாம் என்று காய் நகர்த்தியதன் விளைவு சதீசனுக்கு ஜாக்பாட் அடித்திருக்கிறது. ராகுலுக்கு அடி விழுந்திருக்கிறது. பார்க்கலாம், கேரளாவிலும் தமிழகத்திலும் ராகுலுக்கு விழுந்த அடி காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்குமா? பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க பணி தொடங்கிவிட்டதா? காங்கிரசின் நிலை மாறுமா அல்லது இதே நிலை தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.